அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 29/2/2024, அதாவது மாசி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை, பஞ்சமி திதி. ஆமாம், பஞ்சமி திதி காலை 10:22 வரை, அதற்கு மேல் சஷ்டி திதி. அதே மாதிரி சுவாதி நட்சத்திரம். இன்று ராகுகாலம் மத்தியானம் 1:03 வரை, யமகண்டம் காலை 6 7:30 வரை, நல்ல நேரம் 10 11 வரைக்கும். இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் மீன ராசிக்காரங்களுக்கு. நீங்கள் போடக்கூடிய கலர் மஞ்சள் அல்லது சாண்டல், சந்தன கலர். போடக்கூடாதது இருண்ட சிவப்பு. சாப்பிட வேண்டியது உளுந்து வடை சாப்பிடலாம். இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களுக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. வர்ற பணம் எப்படி தான் போகுதுன்னே தெரியல அப்படின்னு நீங்கள் முணுமுணுக்கிறது என் காதில் கேட்குது. டிவிடெண்ட் மாதிரி கொஞ்சம் கிடைக்குது. ஆமாம், மற்றவனுக்கு பார்வைக்கு அவனுக்கு என்ன மகாராஜா, அவனுக்கு அப்படி நடக்குது இப்படி நடக்குது மாதிரி பில்டப் பண்ணி வச்சுருக்கிறீங்க. மற்றவங்க அப்படித்தான் நினைக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனையை சமாளிக்க வேண்டி இருந்துக்கிட்டு இருக்குது. பொதுவாக குழந்தைகள்னால மனக்குழப்பம், தூக்கம் இல்லாத டென்ஷன் வந்துக்கிட்டு இருக்குது. பட் எப்படியோ சமாளிச்சிருந்தீங்க, அதுதான் உங்களோட டேலண்ட். அடுத்து ரிஷபராசி. உத்தியோக வாய்ப்பு செல்கிறது. அதாவது நல்ல கம்பெனியில் ஒரு உத்தியோகம் கிடைக்குது. குடும்பம், குழந்தைகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கிறாங்க. ஞாபக சக்தி உங்களுக்கு ஞாபக சக்தி, மெமரி பவர் உங்களுக்கு நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. குழந்தைகளோட நேரத்தை செலவு அவங்ககிட்ட பேசுகிறது, மகிழ்றது, விளையாடுறது, குழந்தைகள் மாதிரி உங்களுக்கு நல்லா டைம் பாஸ் ஆகுது. அதே மாதிரி இன்கம், பண வரத்து கூட நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. புதிய சீட்டு அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் காசு போடுறீங்க. இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க இந்த மாதத்துலேருந்து. அடுத்து மிதுன ராசி. அந்த எதையும் சீக்கிரம் கற்றக்கூடிய ஞானம் உள்ளவங்க நீங்கள். ஆமாம், உங்களுக்கு அவ்வளவு இருந்தும் பெரிய அளவில் சாதிக்காது ஏம்ங்கிறது உங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துக்கிட்டு. அவ்வளோ டேலண்ட் இருந்தால் கூட பெரிய அளவு சாதிக்கிறீங்க. ஓகே. அம்மாவின் உடல்நிலையை நன்னாக பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு உங்களுக்கு ஜாதகத்தில் முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளவு அம்மாவின் உடல்நிலை நன்றாக இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பணவரமும் அதிகம் வரும். ஆமாம், வெளிநாட்டு தொடர்பு உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி ஃபைனான்ஸ் ரொட்டேஷன் கூட நல்லபடியாக இருக்குது. யாருக்காசும் தாராளமாக செலவு உங்கள் கையில் வந்து போகுது. ரொட்டேஷன் நல்லா இருந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து கடகராசி. உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கன்சல்ட்டு பண்ணிக்கோங்க, ஃபுல் செக்கப் பண்ணிக்கோங்க, நல்லது. அப்படின்னா ஞாபகம் மறதி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது. மாணவர்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங்கும் மேத்தமெட்டிக்ஸும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், ஆனால் கூட மனைவியோட ஆறுதல், என்ன உங்களுக்கு மிஞ்சி என்ன நல்லா பார்த்துக்கலாம், நீங்கள் நல்லா படிப்பீங்க, இன்னும் எவ்வளவோ சாதிக்க வேண்டியிருக்கு, ஏதோ ஆறுதலாக சொல்கிறாங்க. அது உங்களுக்கு மனசுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்குது. உத்தியோக பிரச்சனையை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுறீங்க. அடுத்து சிம்மராசி. அதாவது ட்ரேடிங் பண்ணுறதுல கொஞ்சம் லாபம் கிடைக்குது. பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, ஸ்டேஷ்னரி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல ஆர்டர் கிடைக்குது, புதிய ஆர்டர் கிடைக்கிறது. ஆமாம், அதே மாதிரி தூரமாக இருந்த மூத்த சகோதரர்கள் உங்களை பார்க்க உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. நண்பர்கள் கூட உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் இருந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் கண்டுக்கிட்டாமலே போய்கிட்டு இருங்க, அது தானாக சரியாயிடும். அடுத்து கன்னியாராசி. உத்தியோகத்தில் சிறிது பிரச்சனை இருக்குது. அதனால் இஎம்ஐ குறித்த பயம் உங்களுக்கு ரொம்ப மனசுக்குள்ளே பயமாக இருக்குது. இஎம்ஐ எப்படி கட்டு போகிறோம், வேலையை ஒட்டி எடுத்துட்டா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி. காலையில் எந்திரிக்கிறது கூட ரொம்ப லேட்டாக தான் எந்திரிச்சிங்க இன்றைக்கி. ஏன்னா உங்களுக்கு மனசுக்குள்ளே அதே எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்குது. ராமர் அல்லது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஆமாம், அதே மாதிரி மனசில் அந்த தைரியங்கிறது பிறக்கிறது. அதனால் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அடுத்து துளாராசி. வெளிநாட்டு முயற்சி உங்களுக்கு வெற்றி கிடைக்குது. ஓகே. குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று வர முடிவு செய்கிறீர்கள். அப்போ நினச்சி நடந்துடுச்சு, கடவுள் அருள் புரிஞ்சிட்டாரு அப்படின்னு, அதனால் நம்ம எல்லோரும் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு அடிக்கிறீங்க. ஆமாம்,
முன்னோர்கள் பற்றிய நினைவு வந்து போகிறது. உங்கள் தாத்தா அல்லது தாத்தாவுக்கு தாத்தா அவங்களோட நினைவு வந்து உங்கள்கிட்ட போகுது. அவர்கள் செய்த புண்ணியத்தினால தான் நாம் ஓரளவு நல்லா இருக்கிறவங்க எண்ணம் வருது. அதனால தான் அவங்கள பற்றி நினைக்க தோணுது. பார்க்குறவங்களாம் சொல்கிறாங்களே, உங்கள் தாத்தா பெரிய புண்ணியாளன், அவங்க பாட்டி பெரிய வரவங்களுக்கெல்லாம் இல்லை பசின்னு வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல அவங்க செஞ்ச புண்ணியத்தினால தான் நமக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குதுன்னு மனசு நினைக்குது. ஓகே, நன்று. பழசை மறக்காதது எப்பவுமே நன்மையை தரும். அடுத்து விருச்சிக ராசி. வீட்டை பற்றின சும்மா லிட்டிகேஷன் மன அமைதியை, மன உளைச்சலை ஒடுக்கிறது, மன அமைதியை கெடுக்கிறது. நீங்கள் தெரியாமல் வாங்கிட்டீங்க, அந்த வீட்டில் லிட்டிகேஷன் இருந்துக்கிட்டு இருக்கு, அதனால உங்களுக்கு டென்ஷன் வந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், கூட வேலை பார்க்குற நண்பர்களோட பொழுத கழிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. கணவன் மனைவி உறவு பரவாயில்லை. ஆமாம், எக்ஸ்ட்ரா கோர்ஸ் எதுவும் கற்றுக்கொள்ளலாம்னு நினைக்கிறீங்க. வேண்டுமென்ற ஆவல் நிறைய பேருக்கு இருக்குது. அதை கற்றுக்கோங்க, நல்ல பலனை கொடுக்கிறது. ஓகே, அடுத்து தனுசு ராசி. வீடு மாறுறதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, மாறிக்கோங்க. குழந்தை பாக்கியம் ஏற்படும் சூழலை உருவாகிறது. ஆமாம், யூரினல் ப்ராப்ளம் உள்ளவர்களுக்கு பிரச்சனை வந்து சரியாயிருது. நீண்ட தூர பயணம் உங்களோட உடல விரைவில் செல்ல வைக்கிறது. நீங்கள் விரைவில் வந்து லாங் ஜேர்னி போக வேண்டிய சூழ்நிலை வருகிறது. நண்பர்கள் உடல்நிலை பாதிக்கிறதுனால உங்களுக்கு வந்து அலைச்சல், அவங்கள பார்க்க போகிறது வைக்கிறது மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குது. போயிட்டு பார்த்துட்டு வாரீங்க. ஓகே, அடுத்து மகர ராசி. வீட்டில் உங்களை வந்து புரிஞ்சுக்கலையேங்க ஆதக்கம் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவங்க நம்மளை விட புரிஞ்சிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு ஆதங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. எதையும் கேட்டால் கூட ஏனோதானோன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், மனைவி அப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க கேட்குறதுக்கு நீங்கள் வந்து ஒரு இதுவாக பதில் சொல்ல மாட்டேங்க, எஃபெக்டிவாக சொல்ல, ஏதோ பதில் சொல்லணுங்கிறதுனால சொல்லிக்கிட்டீங்க. இப்படியே போகிறதுனால தான் அந்த விரிவு ஜாஸ்தியாகிட்டே போய்கிட்டு இருக்குது. ஆமாம், மனைவி வந்து பழையடி சாயங்காலத்தில் இருந்தேன்னா அவங்க வந்து சப்போர்ட்டிவாக ஆதரவாக நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்காரருக்கு என்னமோ டென்ஷன் இருக்குது பொழுது எதுக்கு அப்படின்னு ஆதரவாக இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஓகே, மாணவர்களுக்கு எஜுகேஷனில் பிரச்சனை ஒன்றும் கிடையாது, நல்லா படிக்கிறாங்க. அதே மாதிரி ஹையர் எஜுகேஷனில் படிக்கிறவங்களுக்கு கூட நல்லா கான்ஃபிடெண்ட்டாக படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கும்பராசி. நினைத்ததை செயல்படுத்த முடியலை, அதனால் வந்து வரக்கூடிய லாபம் வந்து குறைஞ்சிருது. நீங்கள் என்னென்னமோ பிளான் போட்டிங்க, அந்த பிளான் படி அதை ஆக்டிவேட் பண்ணலை, அதனால் வர லாபம் வந்து கம்மியாக இருந்துக்கிட்டு இருக்குது. வேலையில் கூட கொஞ்சம் டென்ஷன் தான் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது. வீட்டில் வந்து ரிப்பேர் செலவு, அந்த வீட்டை வந்து ரிப்பேர் பண்ண வேண்டிய சூழல் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், அப்பாவுக்கு வந்து உடம்பு கொஞ்சம் வீக் ஆகிட்டு இருக்குது, சின்ன பாதிப்புகள் இருந்துக்கிட்டு இருக்குது. 7 சனி நடந்துக்கிட்டு இருக்குது, அதனோட ஆக்டிவேட் ஆகிறதுனால கூட இந்த பிரச்சனைகள் வரும். அந்த சனி தொந்தரவு இருந்துக்கிட்டு இருக்கும். அதனால் வந்து நமக்கு என்ன சொல்கிறது, நமக்கு 7 சனி நடக்குது, அதனால தான் இந்த டென்ஷன்னு அதை நினச்சிக்கிட்டிங்கன்னா உங்களோட டென்ஷன் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிடும். அடுத்து மீன ராசி. வெளியில் சென்று சாப்பிட்டு வரலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாம், ஏன்னா கணவன் மனைவி கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்குது. வெளியே போய் சாப்பிட்டோம்னா அந்த வாக்கில் பேச்சு கொடுத்து அவங்கள சாந்தி பண்ணலாம். அடுத்தால இந்த நேரத்தில் அவங்க டென்ஷனில் போட்டு ஏதாவது வந்து போட்டு சமைச்சு சாப்பிட்றத விட வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறீங்க. ஆமாம், ட்ரேடிங்கில் வந்து ஜாஸ்தி பண்ண வேண்டாம், அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. முக்கியமான விஷயத்தை மறந்துட்டு அப்புறம் வருத்தப்பட்டீங்க, ஐயோ அந்த இதை செய்யாமல் விட்டுட்டோமே அப்படின்ட்டு. டோட்டலாக இன்றைக்கி ஒரு குழப்பமான நாள் தான். அமைதியாக இருங்கள், எல்லாம் சரியாகிவிடும். நண்பர்களே, இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு பிடித்தமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்து ஜோதிட பாடத்திற்குள் செல்வோம். (2008, 2009) என்று நினைக்கிறேன். அப்போது நான் கேபிஜேங்கிற நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போது அதான் அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட வேலை தான். அப்போது என்கிட்ட வந்து இந்த ஒரு கஸ்டமர், ஒரு பெண்மணியும் அவங்களோட அம்மாவும் வந்திருந்தாங்க.
அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, சார் என் பொண்ணு கன்னட சினிமாவிலே நம்பர் 1 நடிகை வேணும், அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போது ரம்யாங்கிறவங்க தான் நம்பர் 1 ஹீரோயின் கன்னட சினிமாவில். நான் அவங்க ஜாதகத்தை பார்த்தேன். ஓகே, நல்லா இருந்துக்கிட்டுருக்கு. சுக்கிரன் மட்டும் கொஞ்சம் வீக்காக இருக்குது. அதனால் சுக்கிரன் டாமினேஷனுக்கு வைர மோதிரம் போட்டுக்கோங்க, இந்த பரிகாரம் பண்ணிக்கோங்க, அடுத்தால டெய்லி நீச்சல் கிளாஸுக்கு போங்க அப்படின்னு சில குறிப்புகள் சொன்னேன். அந்த மாதிரி கொஞ்ச நாள்லேயே அந்த பொண்ணுக்கு கதாநாயகியாக வாய்ப்பு கிடைச்சிச்சு. நான் அவங்க போன உடனே நான் நினச்சேன், ஜாதகங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் லாஜிக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா. அந்த பொண்ணு சுமாரான அழகு தான், அதே சமயத்தில் கலர் கூட ஆவரேஜ் தான், பெரிய கலர் ஒன்றும் கிடையாது. ஸோ நிறைய வரலாம். ஆனால் நம்பர் 1ங்கிறதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இல்லையான்னு மனசில் நினச்சிக்கிட்டேன். வெளியே சொல்ல முடியுமா? சொல்லலை. அதே மாதிரி அந்த பொண்ணு கதாநாயகியாக நடிச்சிச்சு. கன்னட படங்கள் 4-5 படத்தில் நடிச்சிது. தமிழ் சினிமாவிலையும் நடிச்சிச்சு. ஒரு தமிழ் சினிமாவில் ஹீரோயினை நடிச்சிருக்குது. ஹீரோ அர்ஜுன்னு நினைக்கிறேன். அந்த படத்துக்கு குமுதத்தில் விமர்சனம் எழுதியிருந்தது. கதாநாயகி அழகு பதுமையாக செல்கிறார்னு. எனக்கே ஆச்சரியம். பாருடா, அந்த பொண்ணு அழகு பதுமைன்னு குமுதத்திலே விமர்சனம் போட்டிருக்கிறான். இது அந்த வைரம் செஞ்ச மாயமா, இல்லது அந்த ஜாதக பலமா, இல்லது அவளோட திசா புத்தியா, ஏதோ காரணம் இல்லாமல் அப்படி வராது இல்லையா. அட் எனிகவ் எது எப்படி இருந்தால் கூட சுக்கிரன் அவருக்கு பலனை கொடுத்துருக்கிறாரு. அப்போது அந்த சுக்கிரன் என்ன பண்ணுறாரு, சாதாரண பர்சனாலிட்டி உள்ள ஒரு பொண்ணை கூட சூப்பர் ஹீரோயின் ஆக்கிட்டார். அதனால் சுக்கிர பகவானே உனக்கு நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம்.